வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நான் என்ன ரெசிபி செய்ய போறேன் அப்படின்னா ஸ்பினஷ் பாஸ்தா. அதாவது நம்ம ஊரில் நம்ம பாலக்கீரைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை வச்சு தான் நான் இன்னைக்கு செய்ய போகிறேன். ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நல்லா ஹாட் வாட்டரில் ஸ்பினஷை வந்து ஒரு 1 மினிட் ஆர் 2 மினிட் போட்டு அதுக்கப்புறம் வாட்டரை நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். தென் வந்து ஒரு ஸ்மால் ஆனியனை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணியிருக்கேன். இது கூடவே வந்து 2 பூண்டு வந்து சின்ன சின்னதாக 2 பூண்டு இல்லைங்க, 2 பல் பூண்டு வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்திருக்கேன். தென் வந்து ஒரு கப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்குனி எடுத்து வச்சுருக்கேன். தென் வந்து மெயின் வந்து பாஸ்தா. இன்னைக்கு நான் என்ன பாஸ்தா எடுத்திருக்கேன்னா பென்னே பாஸ்தா எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து இதை எப்படி செய்யறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்து இந்த பாஸ்தாவை எப்படி குக் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து இப்போ காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, நல்ல ஒரு பாத்திரத்தில் வந்து ஹாட் வாட்டர் வந்து எடுத்துக்கணும். அதில் வந்து நான் பார்த்தீங்க அப்படின்னா ஆலிவ் ஆயில் சேர்த்திருக்கேன். இப்போ உங்கள்கிட்ட ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் ஆயில் கூட சேர்த்திக்கங்க. தென் வந்து வேணும்னா லிட்டில் பிட் சால்ட் சேர்த்திக்கங்க. நான் வந்து சால்ட் சேர்த்துல. இப்போ வந்து நல்ல வாட்டர் வந்து கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட பென்னே பாஸ்தாவை நான் மிக்ஸ் பண்ணுறேன். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து இந்த பாஸ்தா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 13 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் வந்து நான் வேக விடுவேன். இப்போ இந்த பென்னே பாஸ்தா வாங்கும்போது அதோட பேக்கெட்டுக்கு பின்னாடி வந்து கொடுத்துருப்பாங்க எவ்வளோ நேரம் வந்து பாஸ்தாவை வந்து ஹாட் வாட்டரில் வேக விடணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 to 11 மினிட்ஸ் கொடுத்துருந்தாங்க. கரெக்டாக எக்ஸாக்டாக நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து நல்லா சாஃப்டாக வேணும். அதனால் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஆர் 3 மினிட்ஸ் வந்து நான் எக்ஸ்ட்ரா விட்டுக்குவேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலி ஃபோல்க்ரன். இதோட பாயிலிங் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி வந்து பேக்கெட்ஸ் பின்னாடி கொடுத்துருக்காங்க 9 to 11 மினிட்ஸ்னு. ஸோ ஒவ்வொரு பாஸ்தா டைப்பும் அதோட பாயிலிங் டைம் மாறும். ஸோ அதனால நம்ம பேக்கெட் வாங்கும் போதே பின்னாடி வந்து எவ்வளோ மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ வந்து பாஸ்தா வந்து வெந்துட்டு இருக்கு. சேம் டைம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதுக்கான ஸ்பினஷ் சாஸ் வந்து செஞ்சுக்க போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஆயில் ஊற்றி ஒரு ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றி அதில் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்க ஆனியனையும் பூண்டையும் போட்டு நான் நல்லா ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா வதக்கிக்கிறேன். இது வந்து நல்ல பச்சை வாசம் போகணும், அந்தளவு நல்லா வதக்கிக்கணும். இப்போ பாருங்கள், நான் வந்து சுக்குனியும் வந்து என்ன பண்ணியிருக்கேன் வதக்கி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் ஸ்பினஷ் அண்ட் ஒரு தக்காளி. இந்த சாஸையுமே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்குள்ளே ஊற்றுறேன். இதுக்கப்புறம் இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் நேரம் வைக்கிறேன். இதே மாதிரி வந்து எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு சால்ட் வந்து இந்த சாஸ்க்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிவிட்டேன். எப்பவுமே ஸ்பினஷ் சாஸ்க்கு வந்து லிட்டில் பிட் சால்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்திக்கணும். எதனாலன்னா அந்த ஸ்பினஷ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சால்ட் இருக்கும். அடுத்தது வந்து காரத்துக்கு வந்து உங்ககிட்ட வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு வந்து சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த பச்சை வாசனை போக முடிய இந்த சாஸ் வந்து நல்லா வதக்கிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க பாஸ்தா வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஹாட் வாட்டரை வந்து நல்லா ட்ரெயின் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் இந்த ஸ்டேஜில் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுவேன். அதுக்கப்புறமா நான் வேக வச்ச இந்த பாஸ்தாவை எடுத்து இதில் கொட்டிட்டு
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்டாலியன் ஹர்ப்ஸ், எல்லா ஹர்ப்ஸும் சேர்ந்த இது. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். நான் வந்து எல்லா ஹர்ப்ஸும் சேர்ந்த இந்த இதை வந்து யூஸ் பண்ணுறேன். இதை வந்து கேஸ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் போடணும். ஸோ அதை வந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ, நமக்கு டேஸ்ட் எவ்வளோ நல்லா கொஞ்சம் நல்லா அதோட ஹர்ப்ஸோட ஸ்மெல் நிறைய வேணும் அப்படின்னா நிறைய சேர்த்திக்கலாம். இந்த இட்டாலியன் ஹர்ப்ஸ் வந்து இட்ஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். பாருங்க, இப்போ வந்து என்னோட ஸ்பினச் பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் சாப்பிட போகிறேன். ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஸ்பினச் பாஸ்தா வந்து நல்லா ஹாட்டாக இருக்கணும். ஸோ அது மேலே வந்து நான் வந்து மொசரல்லா சீஸ் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன சீஸ் இருக்கோ அதை வந்து நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி போட்டுக்கோங்க. இப்போ வந்து என்னோட பாஸ்தா ரெடி. உங்களுக்கு இந்த டிஷ் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you friends. Bye.